Hi friends, welcome to Sumadhi Akka Samayal. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சண்டே ஸ்பெஷல் தாங்க. ஆமா, என்ன சைடு டிஷ் செய்யலாம்னு யோசிச்சிட்டு இருக்கறவங்களுக்கு சூப்பரான சுவையான ஒரு சிக்கன் ரோஸ்ட் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சிக்கன் ரோஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சிக்கன் 1 கிலோ வந்து நம்ம மஞ்சள் போட்டு நல்லா ஒரு 3 டைம் கழுவி எடுத்து வச்சிருக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு சிக்கனை ரெடி பண்ணிடலாங்க. நம்ம 1 கிலோ சிக்கனை கழுவி வச்சதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூளும் சீரகத்தூளும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா காரம் நம்மளுக்கு வேணும், அதே மாதிரி கலரும் நம்மளுக்கு வேணும். நம்ம வேறு எதுவும் ஃபுட் கலரும்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். எண்ணெயில் தான் நம்ம ரோஸ்ட் எப்படி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட் அது மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலையில, ஸோ அதனால தான் எண்ணெய் விடுறோம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. எப்படியும் இந்த மசாலா வந்து நம்மளுக்கு 1 மணி நேரம் ஊறினா தான் தேவையான அளவுக்கு சிக்கன் ரோஸ்ட்டுக்கு மசாலா பிடிக்கும். அதனால் இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா வந்து சிக்கனில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும். நீங்கள் குட்டி குட்டி பீஸாக போட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு மீடியம் சைஸ் பீஸாக போட்டாலும் பரவாயில்ல. இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பீஸ் போட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பெருசாலாம் போடாதீங்க. ஒரு மீடியம் சைஸ் சிக்கன் லெவல் ஓகே. இப்போ மீடியம் சைஸ் போட்டால் தான் நம்மளுக்கு எண்ணெயில் பொரியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக பீஸை பெருசாக போட்டிங்க அப்படின்னா சிக்கன் ரோஸ்ட் உங்களுக்கு எப்படி கொடுக்குன்னா ஒரு டேஸ்ட் வந்து செட் ஆகாது. ஏன்னா மசாலா உள்ளே பிடிக்காதுல்ல, ஸோ அதனால் டேஸ்ட் அந்தளவுக்கு செட் ஆகாது. இந்த மசாலா வந்து உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவர் தேவைப்படுங்க. ஸோ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம ரோஸ்ட்டுக்கான ஏற்பாடை ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் ஆகிடுச்சிங்க. நம்ம பேனை வந்து அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரோஸ்ட்டு பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆயில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 மில்லி ஆயில் வந்து நம்ம உள்ளே ஊற்றிருக்கோம். ஸோ இந்த 150 மில்லி ஆயிலும் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது 1 கிலோ சிக்கன் தான். எப்படி இது ரோஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பராக உள்ள மசாலா எல்லாமே எல்லா சிக்கன்லேயுமே நல்லா பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த 1 ஹவரில் நல்லா ஊறி இருக்கணும். ஊறினா தான் நம்மளுக்கு தேவையான சிக்கன் ரோஸ்ட் வந்து பக்காவாக கிடைக்குங்க. ஓகே, இப்போ பேனும் ஹீட் ஆகியாச்சு, நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிக்கன் பீஸை ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே போடலாம். இப்போது நீங்கள் சிக்கனை ஒட்டு மொத்தமாக கொட்டிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு பீஸ் செட் ஆகாது. அதனால் அழகாக ஒன்றா எடுத்து நம்ம வைக்கலாம். இந்த புள்ளி வச்ச கோலம் போடுற மாதிரி தான் அழகாக ஒரு ரவுண்டு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. ஸோ எப்போவுமே சிக்கன் அப்படின்னாவே அதோடய ஸ்மெல் தனியாக தாங்க இருக்குது, செமையாக இருக்குது. இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னோடய ஆர்வமே. ஸோ சிக்கன் இப்போ எல்லாமே நம்ம ஒவ்வொரு பீஸா எடுத்து உள்ளே வைக்க ஆரம்பித்தாச்சு. ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், சிக்கன் பொரிக்க தெரியாதவங்க இல்லை எண்ணெய் ஐட்டமில் பொரிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி சிக்கன் வைக்கிறப்போ இல்லை நீங்கள் எண்ணெயில் எந்த ஐட்டம் பொரிக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா பபுள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா வேகலை அப்படின்னு அர்த்தம். இந்த அளவு கம்மியாக நம்மளுக்கு உள்ளே வேகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பபுள்ஸ் நிறையா இருக்குது. இப்போ தான் நம்ம வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து ½ அன் ஹவர் ஆகுங்க இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா 2 சைடுமே நம்மளுக்கு நல்லா வேகணும். அதே மாதிரி இந்த மசாலா வந்து ஃபுல்லாகவே உள்ளே இறங்கணும் நம்மளுக்கு. அப்போ நீங்கள் சிக்கனை ஃபுல்லாகவே போட்டுருங்க. நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த 1 கிலோ சிக்கனில் இந்த பேனை நம்ம வச்சாச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எப்படியும் ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்துக்கிட்டே இருக்கணும். சிக்கன் ரோஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம செய்யலாம். பட் இந்த மெத்தடு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. நம்மளுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதனால தான் நம்ம இந்த மெத்தடை சூஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம்.
இதே மாதிரி சிக்கனை நீங்களும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு திருப்பி திருப்பி போட்டு எப்படியும் ஒரு சைடு வேகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துங்க. ஸோ 2 சைடு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஆனதுக்கப்புறம் இந்த கலரில் உங்களுக்கு கிடைக்குங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாமே உள்ளே போட்டு வெந்து எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட சிக்கன் ரோஸ்ட். ஸோ ஃபைனலாக கருவேப்பிலையை அதே எண்ணெயில் தாளித்து இது மேலே கொட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலை கூட அந்த சிக்கன் இவ்வளோ நேரம் ரோஸ்ட் ஆனது எல்லாமே பக்காவான டேஸ்ட்டை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.